இரவு நேர உறக்கம் என்பதை அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக வைத்திருக்கிறான். உலக வரலாற்றில் சூரத்துல் கஹஃபை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களை உறங்கச் செய்தான் அல்லாஹ். பத்ர் போரை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களை உறங்கச் செய்தான் அல்லாஹ். உலக வரலாற்றில் நிறைய பேருக்கு உறக்கத்தை அருளாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அந்த உறக்கம் என்கின்ற அருளை, இரவு நேர தூக்கம் என்பது மிகப்பெரிய அருளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அருளை பாழாக்கி விட்டுத்தான் இவர்கள். இதனுடைய விளைவுதான் நைட்டு தூக்கத்தை தொலைச்சுதான் நிறைய பேரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலைக்கு செல்கிறான். உலகத்தினுடைய கணக்கெடுப்பிலேயே தற்கொலை மிக குறைவான மார்க்கம் எதுன்னு சொன்னா மிக குறைவான மதத்தில் உள்ள இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களில் பல பேர் தற்கொலைக்கு செல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இரவு உறக்கத்தை தொலைச்சதனால். யார் நிறைய பேர் நம்ம இந்த வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தோம், லாஸ்ட் சீன் 2:30 2:45 என்ன உள்ள தகஜ துடுத்து தூங்கிருப்பாங்களா? நைட் நல்லா குரான் ஓதி எடுத்து தூங்கிருப்பாங்களா? என்ன வேலை? இதுல நீங்க மெயினா கவனிக்க வேண்டியதும் கடமை யாருடையது? இந்த இரவு நேரங்களிலே தொலைபேசிகளை அதிகமாக பயன்படுத்தி, தொலைபேசியை கொடுத்துடக்கூடாது, அது வேற விஷயம். அவர்களை இந்த நடு இரவு வரைக்கும் தொலைபேசியை பயன்படுத்த அனுமதித்த பெற்றோர்கள் தான் இந்த போன்ற அநீதியான குற்றங்களுக்கு முக்கியமான குற்றவாளிகள். அல்லாஹ் இவர்களை தன்னுடைய மஹ்ஷரின் போதும் அல்லாஹ் தன்னுடைய கேள்வி கணக்கின் போதும் நிச்சயமாக எழுப்புவான். இது என்னுடைய வார்த்தை அல்ல. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களுடைய கட்டுப்பாடுக்குள் இருந்த ஒவ்வொருவரை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் ஒவ்வொரு தாய் தந்தையரையும் கேள்வி கேட்பான். இரவு நேர உறக்கத்தை தொலைத்துவிட்டு ஹராமான காரியங்களில் உன்னுடைய மகனும் ஈடுபட்டிருந்த போது நீ எதை செய்து கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் பெற்றோர்களை பார்த்து நிச்சயம் கேள்வி கேட்பான்.